1864 இங்கிலாண்டை சேர்ந்த பிலிப்ஸ் கிளாட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு ஜுவாலஜிஸ்ட் விலங்குகளை பத்தின பல ஆய்வுகள் பண்ணிட்டு வந்தாரு. அதுல அவர் முக்கியமா ஆய்வு பண்ண விலங்கு தான் ஆப்பிரிக்காவுடைய மடகாஸ்கர்ல வாழக்கூடிய லெமூர் குரங்குகள். இந்த அரிய வகை குரங்குகள் ஆப்பிரிக்கா கண்டத்துடைய எந்த ஒரு நாட்டிலயுமே இல்லாம மடகாஸ்கர்ல மட்டும்தான் இருக்கு. உலகத்தோட வேற இடங்கள்ல இருக்கான்னு தேடும் போதுதான் தென்னிந்திய பகுதிகளில் இந்த லெமூர் குரங்குகளுடைய எலும்புகள் கிடைச்சிருக்கு. எலும்புகள் மட்டும் இல்லாம இந்தியால இன்னைக்கும் லெமூர் குரங்குகள் வாழ்ந்துட்டு இருக்குங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி மடகாஸ்கர்ல மட்டுமே வாழக்கூடிய லெமூர் குரங்குகள் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இந்தியாவுக்கு போயிருக்கும்னு அப்ப இருந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு பெரிய ஒரு குழப்பமாவே இருந்தது. அப்பதான் இதை பத்தி மேற்கொண்டு ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த 2 இடங்கள்ல மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியாலையும் இந்த லெமூர் குரங்குகள் வாழ்ந்துட்டு இருக்குங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. மடகாஸ்கர், இந்தியா, ஆஸ்திரேலியான்னு இந்த 3 நாடுகளுக்கும் இடையில பல ஆயிரம் கிலோமீட்டர் இடைவெளி இருக்கும்போது உலகத்தோட வேற எங்கேயுமே இல்லாம இந்த 3 இடங்கள்ல மட்டும் எப்படி லெமூர் குரங்குகள் இருக்குங்கிற விஷயம் யாருக்குமே புரியாம இருக்கும் போதுதான் ஜுவாலஜிஸ்டான பிலிப்ஸ் கிளாட்டர் சொன்ன ஒரு விஷயத்தை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. லெமூர் குரங்குகளால கடல் வழியா பயணம் செய்யவே முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த 3 இடங்கள்ல மட்டுமே லெமூர் குரங்குகள் இருக்குன்னா அப்போ மடகாஸ்கர், இந்தியா, ஆஸ்திரேலியான்னு இந்த 3 இடங்களுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு இருந்திருக்கணும். அந்த நிலப்பரப்பு மூலமா தான் இந்த லெமூர் குரங்குகள் ஓரிடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கும். காலப்போக்கில் அந்த பெரிய நிலப்பரப்பை கொண்ட முழு கண்டமும் கடலுக்கு அடியில மூழ்கி போயிருக்கும். அந்த கண்டம் தான் லெமூரியா கான்டினென்ட். ஐரோப்பியர்களால அதிகமா பேசப்பட்ட லெமூரியா கான்டினென்ட் வேற எதுவும் இல்ல, தமிழ் இலக்கியங்கள்லயும் தமிழர்களுடைய வரலாற்றுலையும் அதிகமா பேசப்பட்ட கடலுக்கு அடியில மூழ்கி போன தமிழ் கண்டமான குமரி கண்டம். 6,80,000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பெரிய நிலப்பரப்பை கொண்ட குமரி கண்டம் இந்தியாவுடைய கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு மடகாஸ்கர், ஆஸ்திரேலியா வரைக்கும் இலங்கை, அந்தமான் போன்ற இடங்களையும் மால்டீவ்ஸ் போன்ற தீவுகளையும் உள்ளடக்கிய ஒரு இடம் தான் இந்த குமரி கண்டம். இந்த குமரி கண்டத்துக்கும் லெமூரியா கான்டினென்ட்டுக்கும் என்ன தொடர்பு? குமரி கண்டத்துல வாழ்ந்த மக்கள்லாம் எங்க போனாங்க? உண்மையிலே குமரி கண்டம்ங்கிற நிலப்பரப்பு இருந்ததா இல்லையா? இப்படி எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்தியாவில எத்தனையோ மக்கள் வாழ்ந்தாலும் தமிழர்கள் தான் இந்தியாவிலேயே பழமையான மக்களா இருக்காங்க. இந்த தமிழர்களுடைய வரலாறு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டா குமரி கண்டத்தை தான் சொல்லுவாங்க. தமிழ் மன்னர்களான சேர சோழ பாண்டியர்கள்ல பாண்டிய மன்னர்களால ஆட்சி செய்யப்பட்ட பெரும் சாம்ராஜ்யம் தான் குமரி கண்டம். இந்த இடத்த ஆண்கள் மட்டும் இல்லாம பெண்களும் ஆட்சி பண்ணிருக்காங்க. அப்போவே இந்த குமரி கண்டத்துல தமிழர்கள் ஆண் பெண்ணுன்னு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம சமமா தான் இருந்திருக்காங்க. உலகத்தோட மற்ற இடங்கள்ல நகரங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே குமரி கண்டத்துல கட்டிடக்கலைகள்ல ஆரம்பிச்சு மொழி, வாழ்க்கை முறைன்னு எல்லா விஷயங்கள்லயும் தமிழர்கள் மற்ற மக்களுக்கு முன்னோடிகளா இருந்திருக்காங்க. இந்த குமரி கண்டத்தை பத்தி தமிழ் இலக்கியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, புறநானூறு, தொல்காப்பியம், இறையனார் அகப்பொருள்னு இப்படி பல தமிழ் இலக்கிய நூல்கள்ல குமரி கண்டத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இங்க இருந்த மக்கள் செல்வ செழிப்போடையும் பெரிய கட்டிடங்கள், மாளிகைகள்னு கட்டி வாழ்ந்திருக்காங்க. இந்த குமரி கண்டத்துல பக்ருளி, குமரின்னு 2 ஆறுகள் ஓடி இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்க மதுரை மாதிரியே குமரி கண்டத்திலையும் 2 மதுரை இருந்திருக்கு. இந்த 2 மதுரையில தான் 2 தமிழ் சங்கங்கள் நடந்திருக்கு. இன்னொரு தமிழ் சங்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மதுரையில நடந்திருக்கு. பல இடங்கள்ல வாழக்கூடிய தமிழ் புலவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி அறிஞர்கள், கவிஞர்கள்னு எல்லாருக்கூடையும் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல தமிழ் மொழி பற்றியும் மற்ற விஷயங்களை பத்தியும் பேசுறது தான் சங்கம்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ் சங்கங்கள் குமரி கண்டத்துல நடந்ததுக்கான ஆதாரங்கள் தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கு. இந்த குமரி கண்டத்துக்கு குமரிங்கிற பேர் வர்றதுக்கான காரணம் இங்க குமரி ஆறு ஓடுறதுனாலதான் இந்த இடத்த குமரி கண்டம்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தமிழ் இலக்கிய நூல்கள்லையும் நாட்டுப்புற பாடல்கள்லையும் அதிகமா சொல்லப்பட்ட குமரி கண்டம் மிகப்பெரிய விண்கல் விழுந்தனாலதான் மொத்த கண்டமும் கடலுக்கடியில மூழ்கி போயிருக்குன்னு ஆராய்ச்சியாளரான ஒரிசா பாலுவால சொல்லப்படுது. இது போக சுனாமிகள், இயற்கை சீற்றங்கள்னாலையும் குமரி கண்டம் கடலுக்கடியில மூழ்கிருச்சுன்னு சொல்றாங்க. இப்படி கடலுக்கு அடியில மூழ்கி துளைந்து போன நகரங்கள்ல குமரி கண்டம் மாதிரி வேற ஏதாவது நகரங்கள் இருக்கான்னு பார்த்தா தமிழர்கள் மாதிரியே கிரேக்கர்களுடைய வரலாற்றுலையும் அட்லாண்டிஸ்ங்கிற ஒரு மிகப்பெரிய நகரம் கடலுக்கு அடியில மூழ்கி போயிருச்சுன்னு இன்னைக்கு வரைக்குமே ஐரோப்பியர்களால நம்பப்பட்டு அந்த அட்லாண்டிக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா பணிகளும் இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த அட்லாண்டிக்ஸ் நகரம் உண்மையிலே கடலுக்கு அடியில மூழ்கியதுக்கு வேற ஏதாவது ஆதாரங்கள் இருக்கான்னு கேட்டா கிரேக்க புராண கதையை தவிர வேற எதுவுமே இல்லை. ஆனா உண்மையிலே குமரி கண்டம்ங்கிற ஒரு நிலப்பரப்பு இருந்ததுக்கான ஆதாரம் தமிழ் இலக்கியங்கள்ல ஆரம்பிச்சு பேசக்கூடிய மொழி வரைக்கும் ஒற்றுமையா இருக்கு. பொதுவாவே எந்த ஒரு மக்களும் ஓரிடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனாலும் தங்களுடைய தாய்மொழியை விடாம பேசிட்டு வருவாங்க. அந்த வகையில தான் இன்னைக்கும் ஆப்பிரிக்காவுடைய மடகாஸ்கர்லையும் ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய பழங்குடி மக்களும்
பேசக்கூடிய தங்களுடைய தாய்மொழிகள்ல குறைஞ்சது 60% தமிழ் மொழியில வரக்கூடிய வார்த்தைகள்லாம் இன்னைக்கும் இருக்கு. தமிழ்நாடு, ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர் மாதிரியே மடகாஸ்கர், ஆஸ்திரேலியால வாழக்கூடிய பழங்குடி மக்களும் இன்னைக்கும் தமிழ் மொழி கலந்த தங்களுடைய மொழிகளை பேசிட்டு வராங்க. இப்போ இந்த குமரிகண்டம் இருந்ததுக்கு என்னெல்லாம் ஆதாரங்கள் இருக்கணும், அதே மாதிரி குமரிகண்டம் இல்லைன்னு சொல்றதுக்கு என்னெல்லாம் ஆதாரங்கள் இருக்குன்னு பார்ப்போம். 18ஆம் நூற்றாண்டுல தான் குமரிகண்டம்னு சொல்லக்கூடிய லெமூரியா காண்டினென்ட்டை பத்தின ஆராய்ச்சிகளை ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி லெமூர் குரங்குகளை வச்சுதான் இந்த இடத்துல நிலப்பரப்பு இருந்திருக்குங்கிற முடிவுக்கே வராங்க. அந்த நேரங்கள்ல, அதாவது 18ஆம் நூற்றாண்டுகள்ல எல்லாம் லெமூரியா காண்டினென்ட்டை பத்தின விஷயங்கள் ஐரோப்பிய நாடுகள் மத்தியில முக்கியமான ஒன்னா இருந்திருக்கு. ஏற்கனவே ஐரோப்பியர்கள் அட்லாண்டிக்ஸ் நகரத்தை தேடிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு இடம் கடலுக்கு அடியில மூழ்கி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இந்த லெமூரியா காண்டினென்ட்டை பத்தியும் தீவிரமா ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சியில தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற பாடல்கள்ல கடலுக்கு அடியில மூழ்கி போன குமரிகண்டம்ங்கிற ஒரு நகரத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கத ஐரோப்பியர்கள் பார்த்தாங்க. இதுக்கப்புறம் தான் ஐரோப்பியர்கள் இந்த இடத்துல கண்டிப்பா லெமூரியா காண்டினென்ட் இருந்திருக்கும்னு இதை பத்தி பல ஆராய்ச்சியாளர்கள் புத்தகங்கள்லாம் வெளியிட்டாங்க. இப்படியே சில வருடங்கள் போக 19ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பத்திலாம் லெமூரியா காண்டினென்ட் பத்தின ஐரோப்பியர்களுடைய ஆராய்ச்சி அப்படியே தலைகீழா மாறுது. பூமியுடைய டெக்டானிக் பிளேட்ஸ் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆய்வாளரான அல்ஃபிரடுங்கிற ஒருத்தர் 1912ல அது வரைக்கும் எல்லாராலும் இருக்குன்னு நம்பப்பட்ட லெமூரியா காண்டினென்ட் இல்லவே இல்லைன்னு ஒரு சில ஆராய்ச்சியோட முடிவுகளுக்கு அப்புறம் சொன்னாரு ஆராய்ச்சியாளரான அல்ஃபிரட். பூமியில இருக்கக்கூடிய தட்டுக்கள் எல்லாம் இன்னைக்கு தனித்தனியா பிரிஞ்சு தனித்தனி காண்டினென்ட்டா இருந்தாலும் ஒரு காலத்துல இந்த தட்டுக்கள் எல்லாம் ஒன்னோடு ஒன்னு இணைஞ்சுதான் இருந்ததுன்னு, பின்னாலதான் இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சதுன்னு சொன்னாரு. இதனுடைய காரணமா தான் இன்னைக்கும் சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய இடங்களையும் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய இடங்களையும் ஒன்று சேர்த்தா அப்படியே செட் ஆகும். அதே மாதிரி இந்தியா, ஆஸ்திரேலியா போன்ற இடங்களையும் ஆப்பிரிக்கா கூட சேர்க்கும் போது அப்படியே சேர்ந்து போகும். இப்படி உலகத்தோட எல்லா கண்டங்களையும் ஒன்றா சேர்க்கும் போது எந்த ஒரு இடைவேளையும் இல்லாம எல்லா இடங்களும் ஒன்றாகுது. அதனால புதுசா லெமூரியா கண்டம்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டமே தண்ணி கடியில மூழ்கி போனதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாரு இந்த ஆராய்ச்சியாளர். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதாவது ஐரோப்பியர்கள் இந்த ஒரு ஆய்வுடைய முடிவுக்கு அப்புறம் தான் லெமூரியா காண்டினென்ட் குமரிகண்டம் பத்தின ஆராய்ச்சியை பெருசா எடுத்துக்காம அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா அட்லாண்டிக்ஸ், துவாரகா போன்ற இடங்கள்லாம் பார்க்கும்போது இந்த இடங்களை விட குமரிகண்டத்துக்கு அதிகமான இலக்கிய சான்றுகளும் அந்த இடத்துல ஒரு நிலப்பரப்பு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கணும் பெருமளவு நமக்கு தெரிய வருது. இருந்தாலும் உலக அளவுலையும் சரி, இந்திய அரசாங்கமும் கடலுக்கடியில மூழ்கி போன அட்லாண்டிஸுக்கும் துவாரகா நகரத்துக்கும் தரக்கூடிய முக்கியத்துவத்தை குமரிகண்டத்துக்கு தராமையே போயிட்டாங்க. பல தமிழ் அறிஞர்களும் ஒரிசா பாலு போன்ற ஆராய்ச்சியாளர்களும் இந்திய அரசாங்கத்துக்கிட்ட பலமுறை கோரிக்கை வச்சும் இன்ன வரைக்கும் குமரிகண்டத்தை பத்தின ஆராய்ச்சிகள் நடத்தப்படாம தான் இருக்கு. கடலுக்கடியில எந்த ஒரு ஆய்வுகளும் நடத்துறதுக்கு முன்னாடியே குமரிகண்டம் இல்லைங்கிற முடிவுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரு முறையாவது கடலுக்கடியில ஆய்வுகள் பண்ணும்போதுதான் குமரிகண்டம் உண்மையிலே இருந்ததா இல்லையாங்கிற விஷயம் வெளி உலகத்துல உள்ள மக்கள் எல்லாருக்கும் தெரிய வரும். தமிழர்களை பத்தின துளைந்து போன பல வரலாறுகள் இந்த குமரிகண்டத்துக்குள்ளதான் இன்னைக்கும் மறைஞ்சிருக்குன்னு எல்லாராலும் நம்பப்படுது. கடலுக்கடியில மூழ்கி போனதா சொல்லப்படும் இந்த குமரிகண்டம்ங்கிற மிகப்பெரிய நிலப்பரப்பு உண்மையிலே இருந்திருக்குமா இல்லையான்னு உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா மறக்காம மிஸ்டர் ஹிஸ்டாரியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தமிழர்கள் பத்தியும் குமரிகண்டம் பத்தியும் தெரியாத உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.